நான் பண்ற இதே தப்ப நீங்க எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நேத்து நைட் எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. 3 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. எல்லாரும் மாதிரிதான் எப்பவும் போல ஏதாவது யோசிச்சுக்கிட்டு ஃபியூச்சரை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இது எப்படி போவோம் அது எப்படி போவோம், நாளைக்கு நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், இல்ல நம்ம பிசினஸ் எப்படி போகுது, இதே மாதிரிதான் ஓவர் திங்கிங். எல்லாரும் நார்மலா நம்ம எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் நான் எழுந்தேன். மார்னிங் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனேன். அப்போ என் மைண்ட்ல அந்த திங்கிங் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. சிக்னல்ல போய் நிக்கும் போது அங்க ஒருத்தங்க ஒரு கீ செயின் வச்சுக்கிட்டு வந்தாங்க. என்கிட்டயும் வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவுன்னு கேட்டது 20 rupees சொன்னாங்க. நான் 20 rupees கொடுத்து அதை வாங்கிட்டு நான் டீ சாப்பிட போகும்போது வண்டியில போகும்போது இதை யோசிக்கிறேன். இதே 20 rupeesக்கு நம்ம அம்மா அப்பா கிட்ட சின்ன வயசுல போயிட்டு எவ்வளவு வட்டி கெஞ்சிருப்போம். அப்பதான் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நேத்து நைட் நம்ம ஃபியூச்சரை பத்தி எவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம ஒரு நாள் 20 ரூபாய்க்காக வீட்டுல கெஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளே ஒருத்தருக்கு 20 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஆனா இதை நினைச்சு எப்பயாவது நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா ஒரு நாள் கூட கிடையாது. சோ இதே மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கலாம், எவ்வளவு பேட்டில்ஸ்ல நீங்க யாருக்குமே தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாம். அடுத்த நாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிருக்கலாம். எவ்வளவு ஹார்ட் பிரேக்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், கண்ணீர் விட்ட நாட்கள் கூட உங்க வாழ்க்கையில எவ்வளவு இருந்திருக்கும். ஆனா இது எல்லாமே நீங்க யாருக்கும் தெரியாம ஒரு க்ளோஸ்டு டோர்ஸ்குள்ளே நீங்க இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் கடந்து நீங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா you have to be proud of yourself. கண்டிப்பா இது எல்லாமே நீங்க ப்ரௌடா நினைச்சு ஃபீல் பண்றது ஒரு ஒர்த்தான விஷயம் தான். சோ அதனால ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காம இப்போ வரைக்கும் நீங்க கடந்து வந்ததுக்கு உங்களை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டோ இல்ல ஏதோ பிடிச்சதை சாப்பிட்டோ ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான பாதைகளை இன்னைக்கும் கடந்து வந்துட்டு தான் இருக்கீங்க.